So welcome to Nimbus Tamil. இன்னைக்கு TNPSC Group 1 2022 சீரீஸில் நம்ம வந்து 5வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Grade 6 Term-2ல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சாப்டர் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீட், எலக்ட்ரிசிட்டி, சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அண்ட் ஏர். ஸோ நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏர் வந்து செகண்ட் செக்மெண்ட்டில் கவர் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்சஸ் அரவுண்ட் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக டெக்ஸ்ட் புக்லேயே படிச்சிங்க. ஸோ பெருசாக கண்டென்ட் இல்லாதனால நம்ம வந்து இந்த வீடியோவில் கண்டென்ட் ஆட் பண்ணல. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் தி ஹீட். ஸோ இதில் 4 சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. சன் இஸ் அ சோர்ஸ், கம்பஷன் இஸ் அ சோர்ஸ், ஃப்ரிக்ஷன் இஸ் அ சோர்ஸ் அண்ட் ஃபைனலி எலக்ட்ரிசிட்டி இஸ் அ சோர்ஸ். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பஷன், பர்னிங் அப்படின்னு 2 சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பஷனுக்கும் பர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் வந்தால் அதுக்கு பேர் பர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளேம் வரலை அப்படின்னா அதுக்கு பேர் கம்பஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் ஹீட் அண்ட் டெம்பரேச்சரோடைய டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வருது, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வருது. ஸோ இந்த இடத்துல ப்ரிப்ரேஷன் அப்படின்றத காசுன்னு எடுத்துருக்கிறோம், ரிசல்ட் அப்படின்றத எஃபெக்ட்னு எடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரிப்ரேஷன்றது ஹீட் அப்படின்றத நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்டுன்றத டெம்பரேச்சர் அப்படின்றத ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ கான்செப்டுக்குள்ளே வருவோம். ஜென்ரலாகவே வந்து பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். எந்த ஆப்ஜெக்ட்லேயுமே பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மூமெண்ட் ஆர் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இனிஷியலி we are giving some energy. ஸோ இந்த எனர்ஜி கொடுக்குறனால the vibration வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட். இந்த ரிசல்டன்ட் வைப்ரேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் காஸ், திஸ் இஸ் ரிசல்ட். ஸோ இப்போ டெஃபினிஷன் பார்ப்போம். ஹீட் இஸ் an energy that rises the temperature. So it is an energy that rises the temperature. So thing to move faster அப்படின்றது பார்த்தோம். ஸோ பேசிக்காக இட் இஸ் அ எனர்ஜி டு ரைஸ் தி டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ், எவ்வளவு வார்மாக இருக்குது எவ்வளவு கூலாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த யூனிட். ஃபார் டெம்பரேச்சர் இட் இஸ் கெல்வின், ஃபார் த ஹீட் இட் இஸ் ஜூல். ஸோ ஜூல் இல்லாமல் கலோரியில் கூட மெஷர் பண்ணலாம். ஸோ 1 calorie is equal to 4.2 joules. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹீட் இஸ் நாட் அ மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி போல் ஹீட்டும் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் எனர்ஜியோட ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட், சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஃபைனலி ஹீட். ஸோ 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அதுக்கப்புறம் மேட்டர்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஒரு ஏதாவது ஒரு பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மேட்டர்னு கன்சிடர் பண்ணணும்னா அது 2 விஷயம் இருக்கணும். இட் ஷுட் ஹாவ் மாஸ் அண்ட் ஆல்சோ இட் ஆக்குபை ஸ்பேஸ். ஸோ இந்த 2 விஷயம் இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து மேட்டர்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு கப்பில் ஹாட் வாட்டர் இருக்குது, ஒரு பெரிய பீக்கரில் ஹாட் வாட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ போத் ஆஃப் தெம் இன் 50 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்படின்ற மாதிரி டெம்பரேச்சர் எடுத்துக்குவோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 2மே சேமாக தான் இருக்குது, பட் கம்ஸ் டு தி பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி, ரைட்டுங்களா? ஸோ இந்த 50 டிகிரியை ஹீட் பண்ணுறதுக்கான எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். வேறஸ் இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி வந்து அதிகமாக தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் இஸ் ரிலேட்டட் டு ஹவு ஃபாஸ்ட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் மூவ் ஆர் வைப்ரேட் வித்தின் தி சப்ஸ்டன்ஸ். ஸோ வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஆஃப் தெம் ஆர் சேம். இட் இஸ் ஆல்சோ வைப்ரேட்டிங் அட் த சேம் பேஸ், இட் இஸ் ஆல்சோ வைப்ரேட்டிங் அட் த சேம் பேஸ். வேரஸ் ஹீட்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர். இந்த 50ன்றது மட்டும் கன்சிடர் பண்ணல, it also depends on the how many molecules are there in the object, whether it is 10 or 100, whether small glass or beaker அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணுறது தான் எனர்ஜி, ரைட்டுங்களா? ஸோ டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஆவரேஜ். ஸோ போத் ஆஃப் தெம் இதுவும் 50 தான், இதுவும் 50 தான், ஆவரேஜ் தான்.
whereas heat measures the total kinetic energy. So 15ன்றதும் எடுத்துக்கணும் and also எவ்வளவு நம்பரும் அப்படின்றதும் எடுத்துக்கணும். It's a total kinetic energy of the molecule in the substance. So இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா flow of heat. ஸோ ரெண்டு பாடி வந்து காண்டாக்டில் இருந்தது அப்படின்னா ஸோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் மூவ் ஆகும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் we are having another condition called thermal equilibrium. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர். ஸோ 50 degree Celsius 50 degree Celsius வந்துச்சுன்னா there is no transfer of energy. Such condition is what we call it as thermal equilibrium. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட் ஆட் பண்ணுறதுனால ஸ்டேட் வெயிட் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன் ஜென்ரல் எவ்ரி மாலிகூல்ஸ் டெண்ட் டு வைப்ரேட். ஸோ தட் இஸ் கிளியர். ஸோ சாலிட் லிக்விட் கேஸஸ் எல்லா ஸ்டேட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் தெர் இஸ் அன் அடிஷன் ஆஃப் ஹீட் ஸோ நார்மலாக வைப்ரேட் ஆகிறத விட இட் டென்ஸ் டு வைப்ரேட் மோர். ஸோ வைப்ரேட் ஆகிறதுனால the space between the molecules tends to increase and it changes its state. சாலிடாக இருந்தால் லிக்விடாக மாறும், லிக்விடாக இருந்தால் கேஸஸாக மாறும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா there is a addition of heat, there will be a change in state. ஸோ ரெண்டாவது வந்து வெயிட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஹீட் ஆட் பண்ணுறதுனால வைப்ரேஷன் தான் நடக்குமே தவிர there is no increase or decrease in the number of particles. ஸோ அதனால் என்னென்னா no change in weights. ஸோ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்யூம். ஸோ இந்த மாதிரி வந்து வைப்ரேட் ஆகிறதுனால the spaces between the molecules tend to increase. So that's why there will be a change in volume. ஸோ போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிகாஸ் ஆஃப் த அடிஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி தெர் வில் பி அ சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எக்ஸ்பேன்ஷன் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் த ஹீட்டிங் இஸ் வாட் வி கால் இட் அஸ் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. சம்மர் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இபி லைன்ஸ் வந்து சேகாக இருக்கும், வின்டர் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கிச்சன் வேர்ஸ்லாம் நார்மலாக வந்து போரோசிலிகேட் ஆர் பைரெக்ஸ் கிளாஸஸில் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இட் டோன்ட் எக்ஸ்பேண்ட் மச் டியூ டு டெம்பரேச்சர். ஸோ இந்த இடத்துல சம்மரி கொடுத்துருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் ஹீட் 4 சோர்சஸ் பார்த்தோம். சன், கம்பஷன், ஃப்ரிக்ஷன், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு 4 பார்த்தோம். ஸோ ஹீட்டுன்றது எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹீட் வந்து டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்தோம். ஸோ யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். Apart from that calories-லையும் மெஷர் பண்ணலாம். 1 calorie is what we call it as 4.2 joules. டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா it is a measurement of warmness or coldness. யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த ஹீட் வந்து டெம்பரேச்சரை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர்மல் காண்டாக்டில் இருந்தால் தான் ஃப்ளோ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா காண்டாக்டில் இருந்தாலும் எனர்ஜி ஃப்ளோ ஆகாது. அந்த ஸ்டேட்டை தான் தெர்மல் ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி ஹீட் ஆகிறதுனால வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. யூனிட் ஆஃப் ஹீட் இட் இஸ் ஜூல். ஸோ ஜூல் இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் நியூட்டன், another ஒன் இஸ் வோல்ட். ஸோ நியூட்டன் அப்படின்றது வந்து ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வோல்ட் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் ஆர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் இது எல்லாத்தையுமே வந்து வோல்ட்டில் தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட்டு வால்யூமில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ கேண்டலா, ஆம்பியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ கேண்டலான்றது இன்டென்சிட்டி ஆஃப் லைட், ஸோ ஆம்பியர்ன்றது எலக்ட்ரிக் கரண்ட், மோல் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றதும் எக்ஸ்ட்ராவாக நம்ம போன வால்யூமில் பார்த்தது. ஸோ 2வது சாப்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நெய்வேலி, அதுக்கப்புறம் எண்ணூர் பவர் பிளான்ட் பற்றி பேசியிருக்காங்க. ரெண்டாவது HEP 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர்
ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாபநாசம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கல்பாக்கம் நியர் சென்னை, அதுக்கப்புறம் வந்து கூடம்குளம் இன் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் மில் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ஆழ்வாய்மொழி இன் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கயத்தாறு இன் தூத்துக்குடி. நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல் அப்படின்றது வந்து இட் இஸ் அ டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி செல், அனதர் ஒன் வந்து செகண்டரி செல். ஸோ பிரைமரி செல்னா இட் cannot be ரீசார்ஜ். நார்மலாக நம்ம கிளாக்கில் வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பிரைமரி செல்ஸ். இட் cannot be ரீசார்ஜ் அப்படின்றது தான். வேறு செகண்டரி செல் பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி ரீசார்ஜ். நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுற செல்ஸ் வந்து செகண்டரி செல்ஸ். ஸோ செல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாட் இஸ் மீன் பை பேட்டரி அப்படின்ற கொஷின் வருது. ஸோ பேட்டரி அப்படின்னா 2 or more cells. ஸோ ஒரு செல் மட்டும் இருந்தால் அது வந்து செல். ஸோ 2-3 கனெக்ஷனில் இருந்தது, 2-3 செல் கனெக்ஷனில் இருந்தது அப்படின்னா அந்த செட்டப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து 2 கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் டு மெஷர் தி எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்றது. ஸோ அம்மீட்டர் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர், நான் கண்டக்டர். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்டர், பாஸ் பண்ணலை அப்படின்னா நான் கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்பியூர் வாட்டர் இஸ் அ கண்டக்டர். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம்பியூர் வாட்டர் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக. ஸோ பியூர் வாட்டர் மைட் நாட் பி அ கண்டக்டர். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெரிய சயின்டிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிச்சதுக்காக வந்து நிறைய இன்வென்ஷனில் பல்ப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே வந்து ஸோ எலக்ட்ரிக் டைனமோ கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் ஸோ எலக்ட்ரிக் மோட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரிலிமினரி செட்டப்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தார் அப்படின்ற 2 விஷயம். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் இஸ் நோன் ஃபார் த இன்வென்ஷன் ஆஃப் பல்ப், and then Michael Faraday is known for the invention of dynamo and the crude idea of electric motor. So next என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். We are having 5 layers. Troposphere at the ground level. So known for weather changes. Stratosphere is known for ozone layer. Mesosphere is known for burning of meteors. Ionosphere எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா ஃபார்மேஷனுக்கு. And finally we are having exosphere. ஸோ ட்ரோபோஸ்பியர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் இட் இஸ் அரவுண்ட் 16 கிலோமீட்டர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் கேஸஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஸோ 80 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர் கேஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மாஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிராவிட்டினால தான் வந்து எர்த்தோட ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ தெர் வில் பி அ டென்சிட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ லோ லெவலில் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வில் பி ஹை டென்சிட்டி. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லோ டென்சிட்டி இருக்கும். ஸோ ஆஸ் வி கோ அப் இன் த அட்மாஸ்பியர் த டென்சிட்டி வில் டிக்ரீஸ். ஸோ காம்போசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரவுண்ட் 78% வந்து நைட்ரஜன், 78% நைட்ரஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21% பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன். இந்த ரெஸ்ட் 1% தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2, ஆர்கான், நியான், அந்த மாதிரியான அதர் கேஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1% தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் நைட்ரஜன் ஆஃப் 78% அண்ட் ஆக்சிஜன் ஆஃப் 21%. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ வெதர் கார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ விண்டோட டைரக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ டைரக்ஷன் ஸ்பீடுன்னு எழுதிருக்கூடாது, டைரக்ஷன் கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ விண்ட் காக் இஸ் யூஸ் டு மெஷர் தி ஸ்பீட் ஆஃப் தி விண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ராங். இட் இஸ் டு மெஷர் தி டைரக்ஷன். ஸோ இந்த ஸ்லைடில் சில டிஸ்கவரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜோசப் பிரிஸ்லே. அதுக்கப்புறம் வந்து நைட்ரஜன் வாஸ் டிஸ்கவர்ட் பை டேனியல் ரூதர்ஃபோர்ட். ஸோ ஃபைனலாக CO2 வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜோசப் பிளாக். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் இன்னொரு நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜான் இன்ஜன் ஹவுஸ் அப்படின்றது. ஸோ இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு.
ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹேல்டு ஏர் எக்ஸேல்டு ஏரோட கம்பேரிசன். மேஜராக 2 காம்பனன்ட் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்சிஜன் சேஞ்ச் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 21%லேருந்து 16% சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 0.03% to 4% சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றது தான். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஐஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ட்ரை ஐஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு இன் த சாலிட் ஃபார்ம். So when the temperature is reduced to minus 57 degree, the carbon dioxide becomes solid. So it is useful for the refrigeration. So fish illa meat ella வந்து transport பண்றதுக்கு வந்து this solid ice was used அப்படின்றதா. ஸோ இதை வந்து லைட்டாக ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வால்யூமில் லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ கேஸஸ் கன்வெர்டட் டு லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸஸ்லாம் வந்து இந்த லிக்விஃபேக்ஷன் பண்ணி தான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரெஷர் ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட், டெம்பரேச்சர் ஹேஸ் டு பி ரெடியூஸ் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனர்ஜி ஹேஸ் டு பி ரிமூவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுற கான்செப்டை இந்த minus 57 டிகிரியோட ரிலேட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ கேஸஸ் டு லிக்விடுக்கு கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ கேஸஸ் டு சாலிடாக கன்வெர்ட் ஆகட்டும், ஸோ ரெண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஹேஸ் டு பி இன்க்ரீஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஹேஸ் டு பி ரெடியூஸ் அண்ட் தென் எனர்ஜி ஹேஸ் டு பி ரெடியூஸ்ட். ஸோ இந்த செஷன் முடிஞ்சது. அடுத்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயாலஜியில் 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து செல் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.